ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் ராஜா வித் புவனா யூடியூப் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி தான் இருந்துச்சுங்க. இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தழை, மல்லி இலை. இது அரிசியும் பருப்பையும் ஊற வச்சாச்சுங்க. அப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு நெய் வச்சிருக்கிறேன். அதை இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். குக்கர் நல்லா காயிட்டுங்க. ஓகேங்க, பரவாயில்ல. சமையல்லாம் பண்ணுவீங்களாட்டு இருக்குது. என்ன சமையல் வந்து நான் பண்றேன், பின்ன நீங்களும் பண்ணுவீங்க. சமையல் எல்லாம் பண்ணுவீங்களாட்டு இருக்குதுங்கிறீங்க. இல்ல நீங்க தான் பண்றீங்க. என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன சமையல் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதங்க. ஓகே. சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் வைக்கலாம்னு பார்த்தேன். சரி சாம்பார் சாதமாவே செஞ்சிடலாமே. எல்லாம் மொத்த தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த தட்டுல இருக்கு. ஓகேங்க. இது எல்லாம் தூக்கி போட்டா சாம்பார் சாதம். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு 4 விசில் விட்டா சாம்பார் சாதம் ரெடி. கமகமுக்கும் சாம்பார் சாதம். அதனால பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது ஊறுகாய் வச்சு அப்படியே சூப்பரா சாப்பிடலாம். சாம்பார் சாதங்கிறீங்க, அதுக்கு ஊறுகாயா? நல்லா இருக்குங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்குவோம். ஓகேங்க. அதாவது நான் பாட்டுக்கு சத்தமில்லாத சமையல் பண்ணலான்னு நான் பாட்டுக்கு வந்தா இப்படி வந்து வம்பளுக்கிறதுக்காகவே ஏதோ கேக்குறீங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியலனாலும் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. எல்லாம் தாளிச்சு எல்லாம் போட்டாதான் டேஸ்ட் வரும். ஓகேங்க. உங்களை ஒரு நாளைக்கு சமையல் பண்ண சொல்லணும், அப்பதான் தெரியும். அது வந்து நான் லைவ்லயே பண்ணலாம்னு இருக்கிறேன். ஓ ஆமா, vlog வீடியோல வேண்டாம், லைவாவே பண்ணலாம். இல்ல vlog இருந்தாதான் என்னன்னு தெரியும். குறை நிறைகள் எல்லாம் வந்து அதுல அப்பதான் தெரியும். லைவ்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. ஓ அப்படிங்கிறீங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் கடுகு இல்ல வரமிளகாய் போட்டுட்டேன். ஓகே. நம்ம பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க. ஏங்க? சரி. கடுகு வெடிக்குது, வரமிளகாய் போட்டாச்சு, கடுகு. ஓகேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வெந்தயம். ஓகேங்க. கருவேப்பிள்ளை. ஓகேங்க, சூப்பர். அப்புறம் சின்ன வெங்காயம் ஓரமா போடுவாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா வச்சுட்டு அவங்கள ஓரமா போசமா இப்படி போவாங்க. அப்படித்தான் வார்த்தை வருதுங்க. அது எப்படிங்க? ஒரு வெங்காயம் கருவேப்பிலை போட்டோம்னா உங்களுக்கு சாம்பார் தேவையான எதுவுமே உள்ள போடல, வாசம் வருது. அதுக்கு போடுறீங்க, அதனாலதான் இங்க போக வருது. போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே. காய்கறியில உள்ளதையும் போடலாம். தக்காளி எத்தனை தக்காளிங்க? தக்காளி ஒரு 4ங்க. 4 தக்காளி. ஓகே. உப்பு. ஓகே. கல்லுப்பு. பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குங்க. சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. கேரட், பீன்ஸ். நம்ம எவ்வளவு வேணாலும் காய்கறி நிறைய போடுவாங்க. சரிங்க. நம்ம வீட்டுல எவ்வளவு இருந்துச்சு. இந்த வார கடைசிங்கிறதுனால மிச்சம் மீதிலாம் இருக்கிற காய்கறி உள்ளதுக்கு போட்டாச்சு. 1-2 மிச்சம் வச்சிருங்க. ஓகேங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம வேற எதுவும் நான்வெஜ் எதுவும் செய்யல, எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறது சாம்பார் சாதம் வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு. ஓகேங்க. வேலை மிச்சம். சாம்பார் தனியா ஊத்தி பசஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சாம்பார் சாதம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஒரு வேலையை நினைச்சா என்ன பண்றதுங்க? வேலை எனக்கு இல்லைங்க, சொல்றேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை நினைக்கிறேன். ஓகே. நார்மலா யூஸ் பண்ற, வீட்டுல யூஸ் பண்ற சாம்பார் சாம்பார் தூள்ங்க. ஓகேங்க. சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல வேற மசாலா எதுவும் போடல. ஓகே. சாம்பார் தூள் தான் போடுறேன்னு சொல்றேன். சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டோம்னா இன்னும் கலர் மாறிடுச்சு. எண்ணெயில அப்படியே சாம்பார் தூளோட கொஞ்சம் நேரம் அப்படியே
ஆவி பிடிச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்க. நல்லா டேஸ்ட் இறங்கிடும், நல்லா இருக்கும். ஓகேங்க. இதுல ஒரு டம்ளர் அரிசி, ம் 1/2 டம்ளர் பருப்பு. ம் இப்போ வந்து எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? 1 டம்ளர் 2 டம்ளர் தான் ஊத்தணும். ம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊத்தணும், அவ்வளவுதான். ஓகேங்க. அரிசி போட்டுடலாங்க. ஓகேங்க. அரிசி பருப்பையும் ஒண்ணா போட்டு ம் அப்புறமா தண்ணி ஊத்திக்குவோம். ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி கழிஞ்சு எடுத்து வச்சிட்டீங்க? ஆமாங்க, அதெல்லாம் கலந்து வச்சு எடுத்து வச்சாச்சு. ஓகேங்க. இப்போ பார்க்கறதுக்கு பருப்பு சாதம் மாதிரி தான் இருக்குது. பருப்பு சாதம் தாங்க, எச்சம் ஒரு 2-3 காய்கறி போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்க. நம்ம நினைச்சு பிரியாணின்னு நினைச்சு சாப்பிட்டா பிரியாணி, ம் பருப்பு சாதம் நினைச்சு சாப்பிட்டா பருப்பு சாதம், தக்காளி சாதமா ம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. ஓகே. இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. மொத்தம் இது ஒரு கூட்டாஞ்சோறுன்னு வச்சுக்கோங்க. ஓ, கூட்டாஞ்சோறு. ஓகேங்க. சின்ன வயசுல நீங்க கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறோம். ம் வீட்டுல இருந்து அப்ப திருடி இருக்கீங்க அர்த்தம். ஆமா. நான் பாட்டுக்கு பேசிட்டு டம்ளர்ல தண்ணி. இல்ல, 3 டம்ளர் தண்ணி தான் ஊத்துறேன், எக்ஸ்ட்ரா ஊத்துறேன். ம் ம் அதுல இருந்தா கரெக்டா இருக்கும் நம்ம. ம் அவ்வளவுதான். இது ஒரு கொதி வந்தோம்னீங்க, சரிங்க. அப்புறம் விசில் போட்டுருவோம். ஓகே. கொதி வந்ததுக்கு அப்புறம் விசில் போட்டு விசில் போட்டுருவோம். எத்தனை? டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் கட்டாதுன்னு பார்த்துட்டு பெருங்காயத்தூள் ம் இதெல்லாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணுங்க. ம் கொஞ்சம் கொதி வரட்டும். சரி ஓகேங்க. சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஓகேங்க. டேஸ்ட் பார்ப்போம், ம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு வச்சுக்குவோம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க, ஓகே. எதுவும் போட தேவையில்லை. சரிங்க. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். லைட்டா மல்லிகை வந்து தூவி, மல்லிகை இலை, பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள். மூடி வச்சிடலாங்க. சரிங்க. ஒரு 4-5 விசில் போடுறோம். ஓகேங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. விசில் 6 விசில் வந்துட்டு இருந்தாலும் பசிக்குது, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ள அதெல்லாம் ஓகே, ஆனா இப்படியெல்லாம் விசில் எடுக்கக்கூடாது. தப்புதான், ம் தப்புதான், எடுக்கக்கூடாது. ம் தப்புதான் விசில் தெரியும். வந்து குக்கரை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அதனால நான் எடுத்து விடுறேன். இப்படி எல்லாம் ஓபன் பண்ணக்கூடாதுதான். ம் அதாவது ம் பசி டைம் ஆயிடுச்சு. ம் இருங்க நம்ம வேற இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சோறுன்னு ஆக்கிட்டோம். ஓகே. அது என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியல, அதனால ஒரு அவசரம். எந்த நேரடியாவும் தெரியல. எந்திரிச்சு இது வந்து ஓகே. இது பார்க்கறதுக்கு தக்காளி சாப்பாடு மாதிரியே இருக்குது. இதை வந்து கிளறணும். சரி. பார்த்தீங்கன்னா இதுல அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊத்தி, கொஞ்சமா நெய். கொஞ்சமா நெய் ஓகே. போதும். இதுக்கு மேல எண்ணெய் மொத்தமாவே 1 ஸ்பூன் தான் இருக்கும். ம் அதுக்கப்புறம் பத்துங்களா? கரெக்டா இருக்குமா? பாத்தீங்கன்னா மல்லிகை மல்லிகை இலை இதையும் போட்டு ம் அப்படியே கிளறுவோம். வாசம் கம கமன் இருக்குதுங்க. ஆமாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல எல்லாம் சாம்பார் சாதம் போடுவாங்க, சூப்பரா இருக்கும். அதிகமா கோயில் சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த நினைப்பு வரும். ஆமா, பாத்தீங்கன்னா அதே கண்டிஷன்ல ம் என்னன்னா அதுல வந்து முருங்கைக்காய் எல்லாம் குட்டி குட்டியா போடுவாங்க. பாத்துக்குங்க எல்லா உண்மையும் வெளியில வருது. முருங்கைக்காய், ம் இந்த பூசணிக்காய் ம் இதெல்லாம் போடுவாங்க, அவரைக்காய். ம் சும்மா இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு. ஓகேங்க. போதும் எனக்கு போதும். இதுல வந்து ம் அப்படியே கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சு சொன்ன மாதிரியே. ம் ம் பாத்தீங்கன்னா நாங்க கமகமுக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். சொந்தங்கள் எல்லாரும் வாங்க, சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். எங்க வீட்டுல இன்னைக்கு இதுதாங்க. உங்க வீட்டுல என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு வருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்ங்க.